நினைத்தாலே இனிக்கும், அலாவுதீனும் அற்புத விளக்கும் உள்ளிட்ட படங்கள் 1979ஆம் ஆண்டு வெளியானது. அதன் பின்னர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் திரையுலகில் போட்டியாளர்களாகவும் சொந்த வாக்கில நல்ல நண்பர்களாகவுமே இருந்துட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் மீண்டும் சேர்ந்து வைத்து யாராவது படம் எடுப்பார்களா என்கின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்த நிலையில மல்டி ஸ்டாரரை வச்சு தொடர்ந்து படம் எடுத்து வரும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது அடுத்த படமாகவே இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்ட முடிவு செஞ்சிருக்காரு. கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமீர் கான் கேமியோ பற்றி லோகேஷ் சொல்வதற்கு முன் உலகநாயகன் கேமியோவா என பறக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று பேசிய நிலையில இருவரும் பரஸ்பரம் முடிவு செய்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க போவதா தகவல்கள் கோடம்பாக்கத்தை அதிர வச்சிருக்கு. கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது அவருக்கு வில்லனா நடிக்க ஆரம்பித்த ரஜினிகாந்த் பல படங்களில் கமலோடு இணைந்து நடிச்சிருந்தார். அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்தில் கூட கமலுக்கு வில்லனாகவே ரஜினி நடித்திருந்தார். தில்லுமுள்ளு படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்க கேமியோவா கமல் நடிச்சிருப்பார். அந்த காலத்திலேயே கேமியோ ரோலை எல்லாம் இவர்கள் செய்து அசத்தி விட்டாங்க. இந்நிலையில் 46 வருடங்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இருவரும் இணைந்து நடிக்கப் போவது உறுதியாகியிருக்கு. அதாவது ஜெயிலர் 2 படம் வெளியாகும் வரை இந்த படத்தோட அறிவிப்பு வெளியாகாது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நேற்றே சோசியல் மீடியாவில் இந்த விஷயம் லீக் ஆகிவிட்டது. இந்நிலையில இன்று மாலையே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ரெட் ஜெயின் நிறுவனம் வெளியிட முடிவு செய்திருப்பதா தகவல்கள் கசிந்திருக்கு. குருவி படத்தை தயாரித்து உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்பாளராக திரைத்துறையில் அறிமுகமானார். அதன் பின்னர் ஹீரோவாகவும் பல படங்களிலும் நடித்து இன்று துணை முதல்வராகவும் உயர்ந்திருக்காரு. அதே வகையில் தனது மகனையும் வழி நடத்தி செல்ல உதயநிதி ஸ்டாலின் போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது என்று ரெட் ஜெயின் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் பொறுப்பை இன்பநிதி ஏற்கப் போவதாகவும் பேச்சுகள் பயங்கரமாக புதைந்து வருகின்றது. கூலி வசூல அதிகரிக்கவே இந்த மாதிரி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜ் சோசியல் மீடியா முழுவதும் ஏகப்பட்ட நெட்டிசன்கள், விமர்சனர்கள் அடி வெளுக்குது. படத்தின் வசூல் அதனால் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக சட்டென இந்த அறிவிப்பை வெளியிட்டு கூலி படத்தோட 2வது வார கலெக்ஷனை அதிகரிக்கவும் பலே ஐடியா போட்டு விட்டாங்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. எது எப்படியா இருந்தாலும் இன்று மாலை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானா ரஜினிகாந்த், கமல் ரசிகர்கள் ஆன்லைனில் சண்டை போடாமல் ஒன்று சேர்ந்து விடுவாங்க. அப்படியே அந்த படத்தில் கேமியோவா விஜய்யும் லோகேஷ் நடிக்க வைத்து விட்டா கோலிவுட் ரசிகர்களோட சண்டைக்கு பெரிய பூசணிக்காய் சுற்றி போட்டு விடலாம் என்று சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அறிவு வெளியாகுமா வெளியாகாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.